நேற்று திங்கக்கிழமை 8 கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் உள்துறை மானிய கோரிக்கையில் தெளிவாக ஆதாரத்தோடு 2.5 மணி நேரம் பேசினார். சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு குரல் கொடுத்தது யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி. அதனால தான் இந்த 5 மாதத்தில் இன்றைக்கி நமக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைச்சிருக்கு. 30 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றவாளிக்கு. யார் அவர்? திமுகவுடைய அனுதாபி என்று முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் அந்த ஞானசேகரன். இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? இது எங்களால் தான் கிடச்சிச்சின்னு இந்த ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு அந்த நீதி அரசர் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு. 177 வழக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிலுவையில் இருக்குது. இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் வயதானவங்க தனியாக வீட்டில் இருக்க முடியல. இப்போ கைது செய்யப்பட்டிருக்க குற்றவாளி என்ன செய்கிறாரு? நான் 199 கொலை பண்ணியிருக்கிறேன், எத்தனைனே எண்ணிக்கையே தெரியல. ஆனால் அந்த வழக்கெல்லாம் விரைவாக முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க போலியான குற்றவாளிகள், பினாமி குற்றவாளி. இப்போ இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. சொத்துக்கு பினாமி வச்சுருப்பாங்க, ஆனால் குற்றவாளிக்கு பினாமி வச்சுருக்கிற ஒரு அரசு இந்த திமுக அரசு தான். அதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் என்ன சொன்னார்? வழக்கை அவசரமாக நீங்கள் நடத்தி எந்த சாரை தப்பிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த முயற்சி எடுக்கிறீர்கள் என்று புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கேட்குறார். தூத்துக்குடியில் 1/2 மணி நேரத்தில் அடுத்தடுத்து கொலை சம்பவம். இப்போ உள்துறை காவல்துறை கையில் வச்சுருக்கிற ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? அடுத்து நாங்கள் தான். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியாரை பற்றி இந்த பொதுக்குழுவில் என்ன பேசுகிறாரு? பயம். அவர் வந்தாலும் முடியாது, இவர் வந்தாலும் முடியாது. ஏன்பா பயப்படுற? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்த வெற்றி கூட்டணியை கண்டு நடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஸ்டாலினுக்கு. அதனால தான் உளர்றாரு. ஆகவே இன்றைக்கி மக்கள் திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஸ்டாலின் எதிர்ப்பு அலை, திமுக ஸ்டாலின் அரசினுடைய எதிர்ப்பு அலை. அதனால தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் மலரும். இப்போது திரைமறைவில் இருக்கிற சார், அது எந்த சாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினே நினைச்சாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது. அதுதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கிற உறுதி. நாங்கள் என்ன கேட்குறோம்? இந்த 4.5 ஆண்டுகளில் இன்றைக்கி போதைப்பொருள் கடத்தினது யார்? அயலக அணியில் இருக்கிற ஜாஃபர். அவர் யார்? திமுக கட்சியை சேர்ந்தவர். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையில் குற்றவாளின்னு 30 ஆண்டு கொடுத்துருக்க அவர் யார்? திமுக சேர்ந்த ஞானசேகரன்னு அனுதாபின்னு சொல்லி இவரே சொல்கிறார். அவர் அமைச்சரோட பிரியாணி சாப்பிட்றாரு, துணை முதலமைச்சரோட பிரியாணி சாப்பிட்றாரு, முதலமைச்சரோட உட்கார்ந்துருக்கிறாரு, மாநாட்டில் கலந்துக்கிறாரு, திமுக கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, திமுக தேர்தலில் கலந்துக்கிறாரு, எம்பியோட இருக்காரு, எம்எல்ஏயோட இருக்காரு. கேட்டால் சட்டசபையில் அனுதாபின்னு சொல்கிறாரு. அதே போல் இன்றைக்கி அரக்கோணத்தில் அலங்கோலம், அங்கே போய் கேட்டால் அங்கே பார்த்தா கேட்க நாதி இல்லை. பேர் என்ன தெரியுமா? தெய்வ செயல். அவன் செய்கிறது பூரா என்ன தெரியுமா? பாவ செயல். இப்படி இருந்து அவன் திமுக. இப்போ திமுக வேசியை கட்டிக்கிட்டு மக்கள் சேவை பண்ணுங்கடான்னா அது மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு இந்த வேஷ்டியை பெர்மிட்டாக வச்சுக்கிறாங்க. ஆகவே தான் மக்கள், ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், 2011 புரட்சி தலைவர் இதய அம்மாவுடைய தலைமையிலான மாபெரும் வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதற்கு அன்றைக்கு இருந்த மின்வெட்டு தான் காரணம், சட்ட ஒழுங்கு காரணம். அதே போல் இந்த 2026 புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலரும். அதற்கு சட்டம் ஒழுங்கு, இந்த கேடுகட்ட சட்டம் ஒழுங்கு காரணம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். சார், ஞானசேகரன் வழக்கில் மற்றொரு சார் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? அது ஆதாரங்களோட ஃபோன் நம்பரோட ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு. இப்போ அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு, வீடியோ வெளியிட்டிருக்காரு. சார், எந்த சாராக இருந்தாலும் சரி, மற்றொரு சாரெலாம் இல்லை. இது நாங்கள் சொல்லலைங்க, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லலை. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஞானசேகரன் தொலைபேசியில் சாரை அழைச்சான். அதனால அந்த சார் யாருன்னு வெளிப்படுத்துங்க. இப்போ நீங்கள் அவசரமாக இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுனால அந்த சாரை நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஸ்டாலின் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. 2026 அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் மலரும்.
அப்போ மறைந்திருக்கிற திரைமறைவில் இருக்கக்கூடிய அந்த சார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஆதாரத்தோட கொடுக்குறாரா? நாம கொடுத்துருக்காரு சார், அதை பத்தி ஆதாரங்களோட அவருக்கு தலைவரை நான் சொல்றது போடுது தலைவரை. நீங்க அவர் சொல்றது என்று கேட்டீங்கன்னா நான் எனக்கு தெரியும். எங்க தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்தில் இது குறித்து சிறப்பு கவனிப்பு கொண்டு வந்து நான் அந்த இதில் பேசினேன். மரியாதைக்குரிய போலீஸ் கமிஷனர் ஆஃப் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐஏஎஸ் அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள் ஏன் அவசரமாக இதில் ஒரு குற்றவாளி தான், சார்லாம் கிடையாது, செல்ஃபோன் ஃப்ளைட் மூடில் இருந்துச்சுன்னு ஆரம்பகட்ட விசாரணையில் அவர் சொன்னார். பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை என்ன சொல்லுது, அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இதில் அவங்க அழைச்சாங்க அப்படி அவங்க சொல்கிறது தானே. நீங்கள் அதை தானே லீக் அவுட் பண்ணுறீங்க. அந்த எஃப்ஐஆரை எதுக்கு லீக் அவுட் பண்ணுறீங்க கேட்டால் நீங்கள் நிற்கு மேலே பழிய போடுறீங்க. எல்லா எஃப்ஐஆரும் லீக் ஆகலையே, இது மட்டும் ஏன் லீக் ஆகுது? இதுதான் சமாச்சாரம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். திரைமறைவில் மறைந்திருக்கிற அந்த சார் எந்த சாராக இருந்தாலும் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பின்பு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். நன்றி, வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் இடி விசாரணை அதிகாரிகளை இரண்டு பேர் அதிரடியாக மாற்றிருக்காங்க சார். இப்போ வந்து வழக்கு விசாரணை பண்ணி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இருக்கு. அதில் வந்து அமலாக்கத்துறை தெளிவான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து நீதிமன்றத்தில் போய் தடையாணை பெற்றிருக்கிறாங்க. எந்த தடையாணை பெற்றாலும் சரி மக்கள் தீர்ப்பிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது. மக்கள் கொடுக்குற தண்டனையிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது. சார், விஜய் இன்றும் அரசியல்வாதியாக இதை முதல் போட்டு டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.